ஹை டீச்சர்ஸ், இப்போ நம்ம டிஎன் டெட் 2025ல் மேக்ஸ் சிலபஸில் ஒரு சம் பார்க்குறோம். சரிங்களா? அதில் பாருங்கள், ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் 5 சம், இது 6வது சம். தி ஏரியா ஆஃப் தி லார்ஜஸ்ட் ரெக்டாங்கிள் தட் கேன் பி இன்ஸ்கிரைப்டு இன் ஏ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 5√2 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அதாவது 5√2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தினுள் வரையப்படும் மீப்பெரு செவ்வகத்தின் பரப்பு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? செவ்வகம்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். நான் இப்போ ஒரு படம் போடுறேன் பாருங்க. ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். சர்க்கிளுக்குள்ள ஒரு வட்டத்தினுள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, வட்டத்துக்குள்ள ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன்னு சொல்லிட்டாங்க, அதாவது ஒரு செவ்வகம் வரைகிறேன்னு சொல்லிட்டாங்க. வட்டத்தில் ஒரு மீப்பெரு செவ்வகம் வரைஞ்சிங்கன்னா அது கண்டிப்பாக ஸ்கொயராக தான் இருக்கும், அதாவது சதுரமாக தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, வட்டத்துக்குள்ள மிகப்பெரிய செவ்வகம் வந்து கண்டிப்பாக சதுரமாக தான் இருக்கும். அப்போ அந்த சதுரத்தினுடைய பரப்பு என்னன்னு தான் கேட்குறாங்க. சரிங்களா? பரப்பு என்னங்க, செவ்வகத்தின் பரப்பு தான் கேட்குறாங்க. வட்டத்துக்குள்ள தானே வரைகிறாங்க செவ்வகம், வட்டத்துக்குள்ள மீப்பெரு செவ்வகம் என்னவா இருக்கும், சதுரமாக இருக்கும். இப்போ சதுரத்தின் பரப்பு என்னது, ஏ ஸ்கொயர், அதுதான் ஃபார்முலா. சரிங்களா? அப்போது நம்ம இந்த சைடை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் இந்த சைடை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஏன்னு எடுத்துக்கிறோம். எல்லா சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும், அது உங்களுக்கு தெரியும். இப்போ ஏ ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். இந்த ஏவும் ஏ இன்ட்டு ஏன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சென்டர்னு சொல்லுவோம். இந்த சென்டர்லேருந்து இந்த இடத்துல ஒரு லைன் வரையும், இதுதான் ரேடியஸ் ஆர். ஓகேங்களா? இது நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க, 5√2ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சென்டரில் இந்த பக்கம் வரீங்க, அதுவும் ஆர் தான். அது என்னது, 5√2. சரிங்களா? இங்கே ஒரு 5√2 இருக்குது, இங்கே ஒரு 5√2 இருக்குது. அப்போ டோட்டலாக என்ன அர்த்தம், 5√2 + 5√2 என்ன வரும், 10√2 வரும். அதுதான் வந்து டயாகனல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த ஸ்கொயர்னுடைய டயாகனல் இதுதான். அந்த டயாகனல் டி வந்து என்னது, 10√2. ஓகேங்களா? சரி, இது அப்படியே இருக்கட்டும், டயாகனல் இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு தெரியும் பாருங்க, நான் ஒரு ட்ரையாங்கிள் போடுறேன். ட்ரையாங்கிளில் இது ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம், இது சின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ட்ரையாங்கிளை நான் எடுத்திருக்கேன், உள்ள சர்க்கிளுக்கு உள்ள ட்ரையாங்கிள். இதான் வந்து 10√2 எழுதிட்டோம். சரிங்களா? ஆர் ப்ளஸ் ஆறு, 5√2 + 5√2 10√2. இது வந்து ஏன்னு வச்சிருக்கோம், இது வந்து ஏன்னு வச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுங்க. கர்ணத்தின் வர்க்கம் AC² = AB² + BC². ஓகேங்களா? ஏசி நம்மளுக்கு என்னன்னு தெரியும். என்ன ஏசி, 10√2. அப்போ 10√2² = AB² தெரியும். AB வந்து என்னது, A²ன்னு எடுத்துக்கலாம். BC என்னது, BCA. ஓகேங்களா? அது வந்து A² வச்சுங்க. இப்போ A² + A² என்னன்னு எழுதலாம், 2A²ன்னு எழுதலாம். சரிங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு 10 இதெல்லாம் 10 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 100 இன்ட்டு √2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2. ஓகேங்களா? 100 × 2 = 2A² இருக்குது. 2 ரெண்டு பக்கமும் கேன்சல் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ இங்கே என்ன இருக்குது, A², இந்த பக்கம் என்ன இருக்குது, 100ன்னு இருக்குது. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன, A² = 100. ஓகேங்களா? நம்ம சதுரத்தினுடைய பரப்பு ஏற்கனவே முன்னாடியே சொல்லிட்டேன், என்னது பரப்பு, A² தான் ஆன்சர். அப்போ 100. இப்போ பி ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் சம் போகலாம்.